வணக்கம். ஸ்டாலின் அண்ணன் அழகிரியின் மகன் தற்பொழுது வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொலை மிரட்டல் இன்று வந்துள்ளது. மருத்துவமனை முழுவதுமாக தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எதற்காக? மேலும் துரை தயாநிதி அவர்களை எதற்காக கொலை செய்ய வேண்டும்? அவர் என்ன தவறு செய்தார்? தற்பொழுது மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடமாடிக்கொண்டிருந்த துரை தயாநிதி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறார். இதற்கு காரணம் போதை மருந்துதான். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களது அண்ணனே கூறிவிட்டார், எனது தம்பியின் ஆட்சியில் போதை மருந்து அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது என்றும், முழுக்க என்னுடைய மகனுக்காக மட்டும் கூறவில்லை, ஏழை எளிய பிள்ளைகளும் தற்பொழுது போதை மருந்துகளை உட்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் மதுரையே ஒரு காலத்தில் ஆண்டேன். ஆனால் தற்பொழுது எனது மகனுக்காக கிட்டத்தட்ட 7 மாதங்களாக மருத்துவமனையிலேயே இருக்கிறேன். எனது மகன் உயிர் பிழைப்பானா என்று கூட சந்தேகம்தான். கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக வீட்டில் மாடியில் இருந்து போதை தலைக்கேறி மாடியில் இருந்து கீழே விழுந்ததுதான் தற்பொழுது மூளையில் சிறிய நரம்பு கட்டாகிவிட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களது மூத்த மகன் அழகிரி அவர்கள், அவரது மகன் தற்பொழுது மிக மோசமான நிலைமையில் இருப்பதற்கு காரணம் எனது தம்பியும் ஒரு காரணம் என்று அழகிரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். போதையை எனது தம்பி தமிழகத்தில் ஒழித்திருந்தால் நிச்சயமாக எனது மகன் பிழைத்திருப்பான் என்றும் கூறியிருக்கிறார் அழகிரி அவர்கள். இந்த நிலையில்தான் நேற்று வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்களை கொலை செய்வதற்காக மின்னஞ்சல் மூலமாக நேற்று ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும், அந்த மின்னஞ்சலில் துரை தயாநிதி அவர்களை கொலை செய்வதற்கு திட்டத்தை போட்டிருக்கிறோம், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம் என்பதற்கேற்ப மருத்துவர்களுக்கு இந்த குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இதனால் போலீஸ் பாதுகாப்பு தற்பொழுது தீவிரமாக போடப்பட்டிருப்பதாகவும், போதை மருந்து அதிக அளவில் உட்கொண்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய துரை தயாநிதி அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருப்பதும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மதுரையில் பல கொலைகளை செய்த அழகிரி அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை இறைவன் கொடுத்துவிட்டான் என்றும் இணையதளங்களில் சமூக வலைதளங்களிலும் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தனது மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காக 150க்கும் மேற்பட்ட காவல்துறையை தனியார் மருத்துவமனையில் கூட்டிட்டு வந்திருப்பதாகவும், தற்பொழுது மருத்துவமனையில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தீவிர பரிசோதனை செய்த பிறகுதான் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது.